கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்னைக்கு சிலுவை தியானத்துல நம்ம பார்க்க போகிற பொருள் வார். இயேசு கிறிஸ்துவ வாரினால் அடிப்பித்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 27:26. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான் அப்படின்னு பாக்குறோம். இங்கே பிலாத்து என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடிப்பிக்கவும் சிலுவையில் அறையவும் ஒப்பு கொடுத்து பரபாசை விடுதலை பண்ணுகிற அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சூழ்நிலையில இந்த வாரினால அடிப்பிக்கிறத பாத்தீங்கன்னா, நார்மலா யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 39 தடவை அவர்களை அந்த ஒரு தண்டனை கொடுக்கும்பொழுது 39 தடவை வாரினால அவங்க அடிப்பிக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா ரோமர்கள் அதை விட அதிகமா பண்ணுவாங்களான்றது நமக்கு தெரியல. ஆனா ரோமர்கள் பயங்கர கொடூரமா அதை அடிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பயங்கரமான வலிகளை உண்டாக்கி இன்னும் சிலுவையோட சில பேர் வாரினால் அடிப்பித்தே இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாரினால பயங்கரமா அவங்க அடிப்பிக்கிற சூழ்நிலைகளை நம்ம பாக்குறோம். அப்போ வாரினால் அடிப்பிக்கிறது மட்டும் இல்லாம சிலுவையிலும் அறைய ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, இந்த வாரினால் அடிப்பிக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு சிவப்பங்கி தரிக்கிறதும் முள்முடி சூடுறதும் கோலினால் அவர் அடிக்கிறதும் பயங்கரமா அவரை என்ன பண்ணிருக்காங்க, சித்திரவதை பண்றதையும் நம்ம பாக்குறோம். அவர் மேல துப்பி அவரை ரொம்ப நிந்திச்சு எல்லா காரியங்களும் அவங்க செய்யறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் இவ்வளவு வழிகளையும் நமக்காக அவர் தாங்கினார். இப்போ பரபாசை எடுத்துக்கோங்க, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கோங்க. பரபாஸ் ஒரு கொலை பாதகத்து நிமித்தம் அவன் தண்டிக்கப்படக்கூடியவன். ஆனா அவனை விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த ஒரு தவறும் செய்யாதவர். ஆனா அவர் தண்டிக்கப்படுறாரு. பரபாசை விடுதலை செய்துட்டு இயேசு தண்டிக்கப்படுறாரு. பரபாசை எல்லா தப்பும் செஞ்சவன், அவன் விடுதலை ஆக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்து எந்த தவறும் செய்யாதவர், ஆனா அவர் தண்டிக்கப்பட்டார். சோ இதே சூழ்நிலைதான் பரபாசை போலதான் இன்னைக்கு நாம இருக்கிறோம். நாம செய்த எல்லா தவறுக்காகவும் ஆண்டவர் அந்த சிலுவை பாடுகளை ஏற்றிருக்கிறாரு. ஆனா நம்ம எல்லா தப்புகளையும் அவர் மன்னிச்சு நம்மள விடுதலை பண்ணியிருக்காரு. ஆனா எல்லா பாடுகளையும் அவர் அனுபவிச்சு எல்லா பாவத்தையும் அவர் மேல ஆண்டவர் சுமந்து இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அவர் நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து சிலுவையில் வெற்றி சிறந்ததை நம்ம பார்க்கிறோம். Praise the Lord. God bless you.